ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 31வது பாடல். இந்த பாடல் மறுமையில் இன்பம் உண்டாக சொல்ல வேண்டிய பாடல். இப்போ பாடலை பார்க்கலாம். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங் கெமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. இந்த பாடலோட பொருள், உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து அப்படின்னா உமையவளாகிய அன்னை அபிராமையும் அவளின் ஒரு பாகமாய் விளங்கும் ஈசனும் ஓர் உருவில் வந்து அப்படின்றாங்க. சிவசக்தி ஸ்வரூபமாய் அர்த்த நாரீஸ்வரராய் எனக்கு காட்சியளித்தார்கள். கிடைத்தற்கரிய பேர் அல்லவா. முன்னர் ஒரு பாடல்ல இதே உருவ அதிசயமா பாடியிருக்காரு அபிராமி பட்டர். அன்னையும் அப்பனையும் ஏக உருவில் காணும் பேறு பெற்றது அபிராமி பெற்றார் செய்த பாக்கியம். அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். அவர்கள் இருவரும் ஒருவராக இங்கு வந்து எமையும் இவ்விடத்து, எமையும்னாக்கா நான் என்னையும் அவரை கீழா தாழ்த்திக்கிட்டு என்னையும் தம்மேல் அன்பு செய்த வைத்தார்கள். எந்தவித கெட்ட எண்ணங்களும் இன்றி அன்னையின் மேல் முழு பக்தியாக இருந்த அபிராமி பட்டர் தன்னை மிக கீழோன் என குறிப்பிடுவது வியப்புக்குரியது. இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. இனி நான் வேறு சமயங்களை பற்றி சிந்திப்பதற்கில்லை. அன்னையின் பேரன்பு கிடைத்த பின்னர் வேறெந்த சமயங்கள் வேண்டும்? இந்த பூஜையை செய்தால் இறையருளை பெறலாம், இந்த மந்திரங்களை படித்தால் இறையருளை பெறலாம், இந்த வழியில் நின்றால் இறையருளை பெறலாம் என்று பல்வேறு சமயங்கள் உரைக்கின்றன. ஆனால் உங்கள் மேல் வைத்த அன்பு ஒன்றே எனக்கு உங்கள் பேரருளை பெற்று தந்து விட்டது. இனி நான் சிந்தித்து பார்ப்பதற்கு வேறு சமயங்கள் இல்லை. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. இனி என்னை ஈன்றெடுக்க ஒரு தாய் இல்லை. இதன் பொருள், நான் பிறவி பெருங்கடல் நீந்திவிட்டேன், இனி எனக்கு மறுபிறப்பு இல்லை என்பது. பலமுறை பிறப்பறுப்பு பற்றி அபிராமி பட்டர் பாடுவது குறிப்பிடத்தக்கது. இனி என்னை ஓர் தாய் ஈன்றெடுப்பாலோ? இல்லவே இல்லை. இத்துடன் என் பிறவி முடிந்தது. ஏனெனில் என் அன்னை அபிராமியின் பேரன்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது என தனக்கு மீண்டும் பிறவி இல்லை என அபிராமி பட்டர் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறார். அது அவரது பரிபூர்ண நம்பிக்கையை காட்டுகிறது. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அழகிய தோளுடைய பெண்டிரின் மேல் வைத்த ஆசையும் அமைதியுற்றது. அன்னையே, நீ உன் தரிசனத்தை எனக்கு காட்டி என்னை உன்பால் அன்பு செய்ய வைத்து விட்டாய். இனி என் மனதில் நான் பெண்டிரின் மேல் கொண்ட ஆசை அப்படியே அமைதி பெற்றுவிடும் அப்படின்னு இந்த பாடலை பாடி அபிராமி அன்னையை மனமுருக வழிபடுறாங்க. நம்மளும் இந்த பாடலை பாடுவோம், அபிராமி அன்னையனோட அருளை பெறுவோம். ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.